no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம். ஏதோ தட்டி கட்டணும், பேனர் கட்டணும், பாலாபிஷேகம் பண்ணணும் இல்லாமல் எங்களை ஒரு அரசியலோட நோக்கத்தோடு வழிநடத்தி இன்றைக்கி ஒரு வேட்பாளராக உருவாக்குற ஒரு சக்தியை அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த சக்தியை வந்து எங்கள் தளபதிக்கு ஒரு வெற்றி மகுடமாக நாங்கள் சூட்டணும்னு ஆசைப்பட்றோம். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது மேடம். வாழ்க்கை தான் மறக்க முடியாத ஒரு விஷயன்றல. ஒரு அம்மா ஒரு குழந்தைய எப்படி பெற்று எடுக்க சொல்ல சந்தோஷம் இருப்பாங்களோ அதுமாதிரி சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என் பேர் கிங்ஸ்லி ஜெரால்ட். வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிமுகப்பட உள்ளேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். கண்ணில் கண்ணீர் நிற்கிறது தெரிஞ்சிருக்கும். தளபதியோட அவருடைய பிரதிநிதியாக இந்த சமூகத்தை சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பெருமை, அவருடைய ஆட்சி மலர்றதுக்கு என்னை போன்ற இளைஞர்களோ புதுமுகங்களோ இந்த தமிழகத்தை உருவெடுக்க போகிறோன்றதில் இன்னொரு மகிழ்ச்சி. 234 தொகுதி, 234 தொகுதியிலையுமே விஜய் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு வேட்பாளரையுமே வந்து ப்ரொஃபைல் செக் பண்ணி அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் செக் பண்ணி தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி இருக்குது சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்ற அந்த சூழ்நிலையே இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைஞ்சால் ஒவ்வொன்றிலும் ஆய்வு செய்து அதை முழுமையாக பூர்த்தி செய்வதில் அவர் கவனம் செலுத்துவார் என்ற நம்பிக்கை தமிழக மக்கள் அனைவருக்கும் இருக்குது. ஆக எந்த ஒரு நிகழ்வுமே எந்த ஒரு திட்டமே தடை இல்லாமலும் ஊழல் இல்லாமலும் மக்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் ஆய்வுக்கு பின்பும் முழுமையாக செய்து தரப்படும்ன்றது இதன் மூலமாக தெரிய வருது. ஆனால் விஜய் அவர்கள் மேலே ஒரு சில விமர்சனங்களுமே இருக்குல்ல. இன்றைக்கி இவ்வளோ பெரிய தாஜ் ஹோட்டலில் தான் நடக்கணுமா, 4 பாயிண்ட் ஹோட்டலில் தான் நடக்குது, ஒரு மண்டபத்திலையோ இல்லை ஒரு பொது இடங்கள்லையோ வேட்பாளர்களுடைய அறிவிப்பையே இருக்க மாட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயம் விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இதே தமிழக வெற்றி கழகத்தில் அடிப்படை தொண்டன் நீங்களே எல்லாருக்கும் தெரியும். நானும் சராசரியான மனிதன் தான். ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு சாதாரண வீட்டு வேலை செஞ்ச ஒரு செக்யூரிட்டியாக இருந்தது. இவர்களுக்கும் ரசிகராக இருந்த ஒரு காரணத்துக்காகவும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை பதவிகளை ஏன் அவங்கள அடுத்த நிலைக்கு உயர்த்தி இந்த மாதிரியான கட்டிடங்களில் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு தடை இருக்கா? அப்படி இல்லை, எல்லாரும் சமம். என் மக்கள் நல்லா மேன்மேலும் வளரணும். இது ஒரு பாதுகாப்பான இடம், இது ஒரு எல்லாருக்கும் வசதியாக இருக்கக்கூடிய இடம்ன்றதுனால தலைவர் நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்காரு. அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது, செய்கிறதுக்கு தகுதியற்றது அப்படிலாம் யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க, செய்கிறதும் கிடையாது. 20 நாள் தான் இருக்குது இன்னும் தேர்தலுக்கு பக்கம் வர. இன்னும் தாவேக்காலிருந்து பெரிய எஃபெக்ட்ஸ் வரல. அவங்க பிரச்சாரத்துக்கு போக மாட்டுறாங்க, களப்பணியில் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் களப்பணி வேணுமோ தாவேக்கா? தலைவர் விஜய் அப்படின்ற ஒற்றை முகம்தான் மேடம். களப்பணின்றது அவரை முதல்வராக்குறது மக்கள் தயாராக இருக்காங்க. ஆக நாங்கள் வேட்பாளராக போய் மக்களை சந்தித்து நான் அவருடைய பிரதிநிதி, அவருடைய வேட்பாளராக நிற்கிறேன்ற அந்த முகத்தை தான் காட்டலாமே தவிர தலைவர் மேலே இருக்க அன்புக்கும் அவர் மேலே இருக்க மரியாதைக்கும் அவர் மேலே இருக்க நம்பிக்கைக்கும் மக்கள் ஈடே எதுலேயுமே கிடையாது. அதனால் களப்பணின்றது அவர் மேலே இருக்க நம்பிக்கை தான். நாங்கள் களப்பணிப்பது நான் அவருடைய பிரதிநிதியாக இந்த தொகுதியில் நிற்கிறேன்றதை களப்பணியாக செய்யலாம் தவிர அவர் என்ன செய்வார் எதை செய்வார்ன்றது இன்றைக்கி சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, எல்லா வகையிலையும் மக்கள் நல்லா அறிஞ்சிருக்காங்க. அதனால் களப்பணின்றது எல்லாமே தீர்வாகிவிட்டது. இனி எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக்க வேண்டியதான் நிலை. ஒரே ஒரு கொஸ்டின், பெரம்பூரில் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக கேள்விப்படக்கூடியது. நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பெரம்பூரில் விஜய் இல்லை மேடம், தமிழ்நாடு பூரம் தளபதி விஜய் தான். அதனால் என்ன நடக்கும், பெரம்பூரில் என்ன நடக்குமோ அதுதான் தமிழ்நாடு பூரா நடக்க போகுது. அதனால் நாங்கள் பிரதிநிதி தான். தலைவர் விஜய் தான் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் அனைத்து தொகுதியிலும் அவருடைய முகம்தான் இருக்க போது, அவர் தான் வேட்பாளர். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் பெரம்பலூரில் மிக அதிபெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திய வரலாற்றிலே ஒரு தேர்தலில் ஒரு ஜனநாயகன் வெற்றி பெற்றுள்ளான் அப்படின்ற ஒரு செய்தி வேணால் புதுவிதமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் சந்திக்க போகிறோம். 30 வருஷம் உழைப்பு, கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த உழைப்புகளை எல்லாமே சேர்த்து ஒரு விஷயத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கான உழைப்பு எல்லாருமே பண்ணியிருக்கோம். தளபதி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி தான் இவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்காரு. நாங்களுமே எல்லாருமே அவர் கூட நிற்கிறோம். அவர் எடுக்கிற முடிவுக்கு கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே கட்டுப்போடுறோம். அதுக்காக வேலை செய்ய போகிறோம். இந்த எலெக்ஷன் தளபதி தான். எப்படி
பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி 30 வருடம் ஒரு இயக்கத்தில் இருந்து இப்போ கட்சியாக உருவெடுத்திருக்கு. இயக்கமாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு மாறுபாடாக தெரியலாம். ஆனால் கட்சிங்கிற வரும்போது ஒரு கட்டமைப்பு புதுசாக க்ரியேட் ஆகிருக்குல்ல, அது எப்படி இருக்குது? கட்டமைப்பு மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே இருந்துச்சு. அதை மேலும் மெருகேற்றி இப்போது 234 தொகுதிக்கும் நிர்வாகிகளை வந்து எல்லாமே நியமிச்சிருக்கோம். ஸோ அந்தந்த தொகுதியில் ஆல்ரெடி எலெக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேட்பாளர் எனக்கு அறிவித்ததுக்கப்புறம் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி அதுக்கான வேலையை செய்ய போகிறோம். தேர்தலுக்கு இன்னும் 20-30 நாட்கள் பக்கம் தான் இருக்குது. வேலைகள்லாம் எப்படி போகுது? பிரச்சாரம் இன்னும் ஆரம்பிக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனமுமே தாவேக்கா மேலே இருக்குல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பல தொகுதியில் ஆல்ரெடி பிரச்சாரம் ஆரம்பித்தாச்சு. ஆனால் தளபதி இப்போது பிரச்சாரம் ஆரம்பிக்கணும் நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். பட் ஆனால் அது நிறைய விஷயம் சில பேர் அதை தடுக்கிறாங்க. அது உங்களே யார் என்னன்றது தெரியும். பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி தடுக்க நாங்கள் ஏஞ்சி வந்து நிற்போம். பெரம்பூரில் விஜய் அவர்கள் நிற்கிறதா ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம். அப்படி நடந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி அதை அறிவிப்பார் எங்கே நிற்கிறாருன்னு. அவர் எங்கே நின்னாலும் ஜெயிக்க தான் போகிறோம். 230 தொகுதியிலையும் மெஜாரிட்டி கண்டிப்பாக டிவிக்கே தான் இருக்கும். காலகாலமாக இந்த நடந்துகிட்டு இருந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா களப்பணியில் யார் ஈடுபடுறாங்க, பொது சேவையில் யார் ஈடுபடுறாங்களா தேர்வு பண்ணிலாம் வேட்பாளரை மற்ற கட்சிங்க தேர்வு பண்ணுறது கிடையாது. எங்கள் தளபதி வந்து களப்பணியில் யார் நல்லா ஈடுபட்டிருக்கா, பொதுமக்களுக்கு யார் நல்லா சேவை செஞ்சுருக்காங்க, அது எல்லாமே எங்கள் தளபதி வந்து முன்னாடியே ஆய்வு பண்ணி தான் இந்த வேட்பாளரை வந்து தேர்வு பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற வேட்பாளர் 234 தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் எல்லாருமே மக்களோட நல்ல தொடர்பு உள்ளவங்க. மக்களோட பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தின்னு வருகிறார். அவங்கள தான் தேர்வு பண்ணி இன்றைக்கி எல்லாருமே நாளைக்கு வெற்றி அடைஞ்சு சட்டசபைக்கு அனுப்ப போகிறோம். அதாவது இன்றைக்கி 234 தொகுதியிலும் நம்ம தளபதி அவர்கள் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. அதே போல் கழகத்துக்கு அன்னையிலேருந்து உழைச்சவங்களுக்கு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதே போல் அனுபவமாக இருந்த அமைச்சர்கள், எம்எல்ஏ அதுவும் தளபதி கொடுக்குறாரு. அதே போல் தளபதி இன்றைக்கி எத்தனையோ நடிகர்கள் முயற்சி செஞ்சாங்க, கட்சி ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இல்லைன்னா எதுவும் இன்றைக்கி மாற்றம் இல்லைன்னா என்றைக்கும் மாற்றம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பின் வாங்கிட்டாங்க. நிறைய கட்சி திமுகவை எதிர்த்தோம் எல்லாம் வந்தாங்க. இன்றைக்கி அவங்க கூட கூட்டணி வச்சாங்க. ஆனால் என் தளபதி மட்டும் இன்றைக்கி ஒரே மனிதர் தனியாக நின்று டெல்லியும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளரும் சரி எதிர்த்து நின்று இன்றைக்கி மக்களுக்காக தன்னுடைய உச்சத்தை விட்டுட்டு தமிழக மக்களுக்காக உழைக்க இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சுருக்காரு. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நேற்றைய திரையுலக நட்சத்திரம், இன்றைய தமிழகத்தின் சரித்திரம் தளபதி விஜயானா தான் முதல்வர் உறுதி. நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த சோஷியல் மீடியா கட்சி, நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் பெரிய ஃபாலோவர்ஸோ இல்லை அவர் தான் வந்து ஜெயிப்பார் 2026லன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை ஒரு வேட்பாளராகவோ இல்லை ஒரு நான் சொல்கிறேன். அதாவது ரசிகர்லாம் இப்போ நானும் ரசிகராக தான் இருந்தேன், இவரும் ரசிகராக தான் இருந்தோம். இதுக்கு முன்னாடி திமுக ஓட்டு போட்டோமா இல்லையா? அதிமுக ஓட்டு போட்டாங்களா இல்லையா? எல்லாரும் போடுறாங்கல்ல. ஒரு 18 வயசு கடந்தால் எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டு தானே ஆகணும். அது தளபதி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 வந்து இளைஞர்கள்லாம் வந்து அரசியல்னால் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி தளபதி விஜயண்ணா அரசியல் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இளைஞருக்கும் அரசியல்னால் என்னான்னு புரிதல் தெரியும். எந்த அமைச்சர் எப்படி திருடுறான்னு தெரியுது, எந்த எம்எல்ஏ தப்பு செய்கிறான்னு தெரியுது. அரசியல் சட்டத்தை புரிஞ்சுக்கினாங்க இந்த இளைஞர்கள். அது யாரால் எழுச்சி சொல்லுங்கள்? தளபதி விஜயண்ணால் மட்டும்தான். இனி தடுக்க முடியாது மேடம். மக்களுக்கு நல்ல ஒரு தலைவன் கிடைச்சிட்டாரு. இன்றைக்கி 2026 இந்த வருடத்தில் முதலமைச்சர் தளபதி விஜயண்ணா மட்டும்தான் உறுதி. லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், தளபதின்ற வெற்றி பந்தை வந்து ஒரு தண்ணி தொட்டியில் போட்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாம் அமைக்கி வைக்கிறாங்க. மே 4 அது மேலே வரும், கண்டிப்பாக வரும். தமிழ்நாட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை தரும். தமிழ்நாடு வந்து இனி தளபதியோட கையில் மட்டும்தான் இருக்குது. தமிழக ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா காமராஜர், அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு அடுத்தது நம்ம தலைவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஏற்கனவே விஜய் அவர்கள் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி பெருசாக யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அரசியல் மேலே ஒரு புரிதலோ ஈடுபாடோ இல்லை. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தான் அந்த ஈடுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அதிகமாக கேள்விப்படுறோம். உங்களுக்கு அரசியல் பற்றி இந்த நாலேஜ், அந்த ஈடுபாடு எப்படி வந்திருந்தது? நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். தலைவர் அரசியலுக்கு வந்தனோ, நான் அப்போ தான் மக்கள் இயக்கத்துலேருந்து இருக்கேன். நான்
நான் சும்மா இந்த சின்ன சின்ன பணிகள்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் வீட்டாண்ட. அவர் அரசியலுக்கு வந்தனால தான் நான் அரசியல் வந்திருக்கேன். எனக்கு அரசியல் எல்லாமே தெரியும். நான் முன்னாடி இல்லை 2000லேருந்து ஸ்டில் 2026 வரைக்கும் யார் என்ன பண்ணால் ஏது பண்ணால் எத்தனை வாட்டி முதலமைச்சராக இருந்தாங்க, யார் கவர்னராக இருந்திருக்காங்க, யார் மினிஸ்டர்ஸாக இருந்தாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்கான புரிதல் கொண்டு வந்து எங்கள் தலைவர் தான். என்ன அரசியல் படிக்க வச்சார், அரசியல் வழியாக நடக்க வச்சார், அரசியல் எனக்குள்ளே கொண்டு வந்தார் எங்கள் தலைவர் தான். தளபதி நல்ல கேண்டிடேட், எங்கள் மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்காங்க நாங்கள் எதிர்பார்த்து. இன்னைக்கு விஜய் அவர்களை நேரில் பார்க்க போகிற நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஷோர். தளபதி மாநாடு பார்த்துருக்கேன், ஃபங்க்ஷன்ஸில் 3ஆம் தொகுதிகளை பார்த்துருக்கேன், ப்ளஸ் இன்றைக்கும் பார்க்க போகிறேன். அது இல்லாமல் எங்கள் தொகுதிக்கு நல்ல வேட்பாளர் அறிவிப்பாங்க, அதுக்காக அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் எல்லாம். அவரை ரிசீவ் பண்ணோம். யார் எங்களுக்கே இன்னும் தெரியல, சஸ்பென்ஸாக வச்சுட்ருக்காங்க. யார் வேட்பாளர் வருவாங்க, இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, இல்லை வெளியிலேருந்து வருவாங்களா, இல்லை தளபதியே அவங்க மேலே இருக்கவங்க நிற்பாங்களா, இல்லை தளபதி 2 தொகுதி இங்கே ஒரு ராயபுரம் கூட நிற்க வாய்ப்பு இருக்கா, அதை எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். 234 தொகுதிகள்லையுமே விஜய் அவர்கள் நேரடியாக வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களையுமே வந்து தேர்ந்தெடுத்ததாக ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் எல்லாம் புது கட்சின்றாங்க, புதுசாக வந்திருக்காங்க. ஆனால் புது கட்சி 70 வருஷம் கட்சியை நாங்கள் பிரேக் பண்ணிட்டு ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனியாக நேர்காணல் வச்சு நாங்கள் தலைவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. 234 கேண்டிடேட்டும் அவர் தனியாக இண்டிவிஜுவலாக நான் இருக்கேன், எனக்காக நீங்கள் இருங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி சொல்லி என்னை வெற்றி பெற வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் மேலே ஒரு சில விமர்சனங்களுமே இருக்குல்ல. இப்போ கூட இன்றைக்கி கூட தாஜ் ஹோட்டலில் தான் பண்ணுறாரு, ஒரு சின்ன மண்டபத்தில் பண்ணலாமே, அந்த மாதிரி நிறைய விமர்சனங்களுக்கு 4 ஹோட்டலில் தான் எல்லாமே பண்ணுறாரு. மக்கள் சந்திப்பு இப்போ வரைக்கும் கிடையாது, தேர்தலுக்குன்னு 20 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் பெரம்பூர் போயிருந்தேன். பெரம்பூர் தலைவர் வரேன்னு இருந்தார். அந்த ஸ்பாட்டில் சிமெண்ட்டை போட்டு சென்னை மாநகராட்சி பல நோண்டி வச்சிட்டாங்க. ஓகேங்களா? என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன். ஏன் இப்போ பண்ணுறாங்க? 45 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் பர்மிஷன் கேட்கணுன்றீங்க. ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தில்முலால் பார்க்குறீங்க. அப்போ அவங்க இந்த திமுக அரசு போயிட்டாங்க, அப்போதைக்கு அவங்க கவர்னர் ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ளஸ் மினிஸ்டர்ஸு இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸாக நினச்சிட்டு சில ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஏன் தலைவர் வர்றதுக்கு இவங்க பர்மிஷன் தரல இருந்தாலும் அதுக்கு அனுமதியும் பிறப்பிக்க மாட்டாங்க. அவர் வந்தாலும் க்ரௌட்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க.